வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் இளையோர் மற்றும் சுற்றுச்சூழல் சார்மன்றம் சார்பில் மரம் வளர்ப்பு விழிப்புணர்வை முன்னிட்டு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது. மேரி உழவர்கரை பகுதியில் அப்பகுதி மக்கள் வேண்டுகோளை ஏற்று சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் தன் சொந்த செலவில் சிசிடிவி கேமரா பொருத்தி திறந்து வைத்தார். புதுவை கலைப்பண்பாட்டுத்துறை நூலக பிரிவு உதவியாளரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க உருளையன்பேட்டை தொகுதி பிரமுகருமான கைலாஷின் பணிநிறைவு பாராட்டு விழா தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வெற்றி செல்வம் 105 முறை இரத்த தானம் செய்ததை பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான திரு ஜே.பி. நட்டா அவர்கள் பாராட்டினார். காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு வாசிகள் பயன்படுத்தும் குடிநீரில் புழுக்கள் சேறு கலந்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்ள கோரி உழவர்கரை நகராட்சி ஆணையரிடம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை மனு வழங்கினார். வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் இளையோர் மற்றும் சுற்றுச்சூழல் சார்மன்றம் சார்பில் மரம் வளர்ப்பு விழிப்புணர்வை முன்னிட்டு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது. பள்ளியின் சமுதாய நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் உடற்கல்வி ஆசிரியர் முருகையன் வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பச்சத்தம்மா தலைமை தாங்கினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார், பெண் சுகாதார மேற்பார்வையாளர் சஹிரா பானு, தமிழ் ஆசிரியை மகாராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மாணவிகளுக்கு மாங்கனி மரக்கன்றுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் அவர் பேசுகையில், மரங்கள் இல்லையேல் இந்த உலகில் எந்த ஜீவராசியாலும் வாழ்வதற்கு ஆக்சிஜன் கிடைக்காது. மேலும் மரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அனைவரும் வீட்டுக்கொரு மரம் வளர்ப்பதை கடமையாக வைத்திருக்க வேண்டும். தற்போது குடிநீரை விலை கொடுத்து வாங்குவது என்பது சாதாரணமாக உள்ளது. வருங்காலத்தில் சுவாசிக்கும் ஆக்சிஜனையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலை வரக்கூடும். ஆகவே மாணவிகளாகிய நீங்கள் அனைவரும் இந்த தினத்தில் வீட்டுக்கொரு மரக்கன்றுகளை வளர்த்து நாட்டிற்கும் நம் வருங்கால தலைமுறைக்கும் சுத்தமான காற்றையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க உறுதிமொழி எடுக்க வேண்டும். பூமி வெப்பமயமாக்குதலில் இருந்து பாதுகாக்க மரங்களை வெட்டுவதை தவிர்த்து மரங்களை வளர்க்கவும் பராமரிக்கவும் மாணவர்கள் முன்வர வேண்டுமென்று கூறினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் பேசுகையில், இன்றைய காலகட்டத்தில் இடப்பற்றாக்குறையால் வீடுகளில் மரங்களை வளர்க்க முடியாதவர்கள் மண் தொட்டிகளில் மூலிகை தாவரங்களை வளர்ப்பதை பாரம்பரியமாக உருவாக்க வேண்டும். மூலிகை தாவரங்கள் வளர்ப்பதால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் தேவையான மூலிகைகள் நாமே வளர்த்து உணவில் சேர்த்துக்கொள்ள முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு இணங்க அனைவரும் வீடுகளில் மூலிகை தோட்டம் அமைக்க முன்வர வேண்டுமென்று கூறினார். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளியின் ஓவிய ஆசிரியர், இளையோர் மற்றும் சுற்றுச்சூழல் சார்மன்றம் ஒருங்கிணைப்பாளர் வேலாயுதம் செய்திருந்தார். ஆசிரியர்கள் அருணா, சரவணன், கனகா, விஜயலட்சுமி, திலகவதி, கருணாகரன், உமாதேவி, பிரேமா ஆகியோர் செய்திருந்தனர். ஆசிரியை சங்கரி தேவி நன்றியுரை கூறினார். முன்னதாக தமிழ் ஆசிரியை மகாராணி டெங்கு ஒழிப்பில் மாணவர்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் கவிதை புணர்ந்து பாடலாக பாடி அனைவரிடமும் பாராட்டு பெற்றார். மேரி உழவர்கரை பகுதியில் அப்பகுதி மக்கள் வேண்டுகோளை ஏற்று சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் தன் சொந்த செலவில் சிசிடிவி கேமரா பொருத்தி திறந்து வைத்தார். உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த சேவையை சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் அவர்கள் செய்து வருகிறார். அந்த வகையில் உழவர்கரை பகுதியில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் தடுக்கும் வகையில் மேரி உழவர்கரை பகுதி மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்கள் நலன் கருதி தன் சொந்த செலவில் இன்று சிசிடிவி கேமரா பொருத்தி அதனை திறந்து வைத்தார். மேலும் அப்பகுதி மக்களிடையே குற்றங்களை எந்தெந்த வகையில் தடுக்க வேண்டும் என்று பல்வேறு விழிப்புணர்வையும் சசிபாலன் அப்பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மேரி உழவர்கரை தொகுதி பொதுமக்கள் மற்றும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி பாராளுமன்றத்தில் ஒப்படைத்து சட்டவரவு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் 26ஆம் நாளை இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் என இந்தியா முழுவதும் அனைவராலும் கொண்டாடி வரும் வேளையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்டம் தோறும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழி ஏற்க வேண்டுமென தலைவர் திருமாவளவன் அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் துணை பொதுச் செயலாளர் சு. பாவாணன் தலைமையில் நடைபெற்றது.
இந்நிகழ்வில் நிர்வாகிகள் ஏகவள்ளி, அன்பரசன், திருவரசன், தீந்தமிழன், ஆற்றலரசன், ஈழவேந்தன், மலரவன், பூபாலன், செந்தமிழ் வளவன், சுபாஷ், நேருரான், வீரப்பன், திருமுகிலன், ராவணன், வீரபாலன், ஐயங்காளி, திலீபன், ஆனந்தன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கலைப்பண்பாட்டுத்துறை நூலகப் பிரிவு உதவியாளரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க உருளையன்பேட்டை தொகுதி பிரமுகருமான கைலாஷின் பணிநிறைவு பாராட்டு விழா தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி கலைப்பண்பாட்டுத்துறை நூலகப் பிரிவு உதவியாளரும் புதுவை மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க உருளையன்பேட்டை தொகுதி குளத்துமேடு பகுதியின் பிரமுகருமான கைலாஷின் பணிநிறைவு பாராட்டு விழா தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழாவில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு அவர்கள் கலந்து கொண்டு அரசு பணி நிறைவு பெறும் கைலாஷிற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வெற்றி செல்வம் 105 முறை இரத்த தானம் செய்ததை பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான திரு ஜே.பி. நட்டா அவர்கள் பாராட்டினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி மற்றும் மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரேனா ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி புதுடெல்லியில் உள்ள தேசிய பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் அமைப்பு தேர்தல் சம்பந்தமான கூட்டத்தில் கலந்து கொண்ட தருணத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளரும் மாநில தேர்தல் இணை அதிகாரியுமான டாக்டர் வெற்றி செல்வம் அவர்கள் 105 இரத்த தானம் செய்ததை பாராட்டும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான மாண்புமிகு ஜே.பி. நட்டா அவர்களை வாழ்த்து தெரிவித்து சால்வை அணிவித்து பாராட்டினார். புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரியை ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசானது மத்திய அரசிடமிருந்து மாநில உரிமைகளை பெறுவதிலும் மாநில சீர்கேடுகளை தடுத்து நிறுத்துவதிலும் முழுமையாக தவறியுள்ளது. புதுச்சேரி மாநில மக்களுடைய நீண்ட நெடுநாள் கோரிக்கை மாநில அந்தஸ்தாகும். துணைநிலை ஆளுநருக்கும் ஆளும் அரசுக்கும் அதிகார பகிர்வு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும் போது மட்டும் மாநில அந்தஸ்து பெறுவோம் என அரசு தம்பட்டம் அடிப்பதிலும் சட்டமன்றத்தில் அது சம்பந்தமான தீர்மானத்தை இயற்றுவதிலும் வெற்றி வீரத்தை காட்டுவார்கள். மாநில அந்தஸ்து சம்பந்தமான சட்டமன்ற தீர்மானத்தை மத்திய அரசிடம் சட்டமன்ற உறுப்பினர்களோடும் அனைத்து கட்சி தலைவர்களோடும் கொண்டு செல்லக்கூடாது. யாரும் முன்வராமல் அப்பிரச்சனையை முழுமையாக கிடப்பில் போட்டு விடுவார்கள். புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்கும் எண்ணம் மத்திய பாஜக அரசுக்கு இல்லை என பல முறை நேரடியாக சுட்டிக்காட்டிய பிறகும் நமது மாநிலத்தின் நிதி சம்பந்தமான நலன் என்பது மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்ப்பது ஒன்றே தீர்வாகும். சட்டமன்றமே இல்லாத லடாக் போன்ற யூனியன் பிரதேசங்கள் மத்திய நிதிக்குழுவில் சேர்க்கப்பட்டு மாநிலங்களான 41% மத்திய நிதி பகிர்வில் அந்த யூனியன் பிரதேசத்திற்கு நிதி பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சட்டமன்றம் உள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை மத்திய நிதிக்குழுவில் சேர்க்க அரசு எடுத்த நடவடிக்கை இதுவரை ஒன்றுமில்லை. தற்போது நாடு முழுவதும் 2026 ஏப்ரல் மாதத்திலிருந்து 5 ஆண்டு காலத்திற்கான 16வது நிதிக்குழு மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நிதிக்குழு தமிழகம் உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் நிதி பகிர்வு சம்பந்தமான கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறது. ஆனால் புதுச்சேரியை ஆளும் அரசானது இப்பிரச்சனையில் உரிய கவனம் செலுத்தாமல் வெறும் பார்வையாளராக மட்டும் இருந்து வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து வசூல் செய்யப்படும் மத்திய கலால் வரி, சுங்கவரி, வருமான வரி, தனியார் துறைக்கு சுங்கவரி உள்ளிட்ட பல விதங்களில் ஆண்டுக்கு பல்லாயிர கோடிக்கணக்கான ரூபாய் புதுச்சேரியில் இருந்து மத்திய அரசுக்கு வரியாக வசூல் செய்யப்படுவதில் ₹1 கூட நமக்குரிய பங்கை மத்திய அரசு நமக்கு வழங்குவதில்லை. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு நமக்கு வழங்கும் நிதி உதவியும் ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருகிறது. 100% மத்திய அரசின் ஊக்குவிக்கு திட்டம் நிதியே மற்ற மாநிலங்கள் போன்று நமக்கு வெறும் 60% மட்டுமே மத்திய அரசு வழங்குகிறது. மீதமுள்ள 40% நம்முடைய சொந்த நிதியில் மத்திய அரசு ஊக்குவிப்பு திட்டங்களை செயல்படுத்தும் அவல நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். நம்முடைய மாநிலத்தின் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 30 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட புதுச்சேரி மாநிலத்திற்கு ₹600 கோடி செலவில் புதிய சட்டமன்றம் கட்ட மத்திய நிதியமைச்சரை 21வது முறையாக சந்தித்து மனு அளித்துள்ளதாக செய்திகள் வந்திருக்கின்றது. ₹875 கோடி செலவில் புதிய பாராளுமன்றமே மத்திய அரசால் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது.
ஆனால் புதுச்சேரி அரசுக்கு புதிய சட்டமன்றம் கட்ட நமக்கு ரூபாய் 600 கோடி தேவையா என்பதை அரசு உணர்ந்ததாக தெரியவில்லை. நம் மாநிலத்தின் சுற்றுலா பயணிகள் வருகை, போக்குவரத்து நெரிசல், வேலை வாய்ப்பின்மை, புதிய தொழிற்சாலைகள் வாங்குவதில் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு காண அதிகப்படியான நிதி நம் மாநிலத்திற்கு தேவை. கலால்துறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் நியாயமான வரி உயர்வை அரசு உயர்த்துவது கிடையாது. கலால்துறையில் புதிய கொள்கை முடிவையும் அரசு எடுக்க தயங்குகிறது. இந்நிலையில் நம்முடைய ஒரே தீர்வு என்பது மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்ப்பது மட்டும்தான். நீண்ட நிர்வாக அனுபவம் கொண்ட நம் நாட்டு பிரதமருக்கு மிக நெருக்கமான இந்திய ஆட்சி பணி முடித்த நம் மாநில துணை ஆளுநர் அவர்கள் புதுச்சேரி அரசுடன் இணைந்து மத்திய அரசை நேரடியாக வலியுறுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை மத்திய நிதிக்குழுவில் சேர்ப்பதற்கான உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும். மாநிலத்தின் பல்வேறு பிரச்சனைகளில் அதிகம் நாட்டம் கொண்டு செயல்படும் பாஜகவும் சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் மீதகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சரை டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய நிதி அமைச்சரை நேரில் சந்தித்து மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி மாநிலத்தை உடனடியாக சேர்க்க உரிய நடவடிக்கை மூவரும் மேற்கொள்ள வேண்டுமென அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது மாநில கழக இணை செயலாளர்கள் ஆர்.வி. திருநாவுக்கரசு, முன்னாள் கவுன்சிலர் கணேசன், மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் ராகமணி, மாநில அம்மா பேரவை செயலாளர் சுத்திகேணி பாஸ்கரன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜாநகர் பகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக புதிய மின் இணைப்பு பெறுதல், புதிய குடிநீர் இணைப்பு பெறுதல் மற்றும் டேபிள் சேர், சமையல் உபகரணங்கள் பொருட்கள் வாங்குவது போன்ற பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ராஜாநகர் சமுதாய நலக்கூடத்தை ஆய்வு செய்தார். மேலும் கடந்த ஆட்சியின் போது திறக்கப்பட்டதாக கூறப்படும் ராஜாநகர் சமுதாய நலக்கூட கட்டிடத்தில் மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு மற்றும் எந்த ஒரு சமையல் உபகரணங்களும் இல்லாத நிலையில் எந்த ஒரு பணியும் முடியாமல் எப்படி இந்த கட்டிடம் திறக்கப்பட்டது என இயக்குனர் இளங்கோவன் அவர்களிடம் கேள்வி எழுப்பினார். இயக்குனர் அவர்கள் தங்கள் குறிப்பிட்ட பணிகள் அத்தனையும் ஓரிரு மாதங்களில் நிறைவு செய்து புதிதாக ராஜாநகர் சமுதாய நலக்கூடம் புது பொலிவுடன் திறக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களிடம் உறுதியளித்தார். மேலும் ஆய்வின் போது ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகளும் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு வாசிகள் பயன்படுத்தும் குடிநீரில் புழுக்கள் சேறு கலந்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்ள கோரி உழவர்கரை நகராட்சி ஆணையரிடம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை மனு வழங்கினார். புதுச்சேரி காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம் முதலியார் சாவடியை சார்ந்த மீனவ பெருங்குடி மக்கள் சுனாமி குடியிருப்பில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்குடும்பத்தில் பயன்படுத்தி வரும் குடிநீரில் சேரும் புழுக்களும் கலந்து வருகின்றது. இக்குடிநீர் பயன்படுத்தும் பொதுமக்கள் அனைவருக்கும் வயிற்றுப்போக்கு, உடல்நல சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு சுனாமி குடியிருப்பில் வசித்து வரும் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைத்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி சார்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் அவர்களிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு தொகுதி செயலாளர் காமராஜ் ஒருங்கிணைந்தார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இளங்கோ, திருக்குமரன், ரமேஷ், வினோத், ஆறுமுகம், கருணாநிதி, கோகுல், முகுந்தன், மனோஜ், முகேஷ், ஜெயந்தராஜ், ஜோதி, குமரேசன், பிரியா அனைவரும் பங்கேற்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமான என்ஆர் ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி அமைப்புகளுக்கு படிநிலை பொறுப்பாளர்கள் தேர்வு செய்வது அல்லது நியமிப்பது சம்பந்தமாக கடந்த 14/10/2024 அன்று கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் NSJ ஜெயபால் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை பேரிலும் தொடக்கநிலை ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை அழைத்து தொகுதி, வார்டு மற்றும் கிராம கமிட்டிகளுக்கு நிர்வாகிகள் நியமிப்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது.
இதனை அடுத்து இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணியளவில் சட்டமன்ற தொகுதி வாரியாக கட்சியின் பொறுப்பாளர்கள் தலைமை அலுவலகத்தில் வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் அனைத்து கமிட்டிகளும் நிர்வாகிகள் நியமிப்பது தேர்வு நிலை சம்பந்தமாக எந்த நிலையில் உள்ளது என்றும் அவர்களிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அவர்களுக்குள் ஒருமித்த கருத்தோடு தேர்வு செய்யப்பட்ட அனைத்து கமிட்டிகளுக்கான நிர்வாக பெயர் பட்டியலை விரைவில் ஒதுக்கப்படும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. மாநில செயலாளர் NSJ ஜெயபால் அவர்கள் முன்னிலையிலும் மாண்புமிகு அமைச்சர் K லட்சுமி நாராயணன் அவர்கள் தலைமையிலும் மாண்புமிகு அமைச்சர் தேனி ஜெயக்குமார், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜபேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், முன்னாள் அமைச்சர் திருமதி சந்திர பிரியங்கா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, ரமேஷ், லட்சுமிகாந்தன், முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்ற கோதண்டராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம், கட்சியின் பொருளாளர் வேல்முருகன், மாநில செயலாளர்கள் ஞானசேகரன், ஜவஹர் சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் MP ராமானுஜம் இந்த கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் நிர்வாகி அவர்களின் வீட்டிற்கு சென்று தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளால் மேற்கொள்ளப்பட்ட கொலைவெறி தாக்குதல் சமூக வலைதளங்கள் மூலம் வைரலான வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் புதுச்சேரியில் நிலவும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை பறைசாற்றுகிறது. இது புதுச்சேரியை ஆளும் NR காங்கிரஸ் மற்றும் BJP அரசின் அலட்சிய போக்கின் காரணமாக இந்த தாக்குதல் நடந்துள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறது. இது யாருடைய தூண்டுதல் நடந்தது என்பதை காவல்துறை விரைவில் விசாரித்து அடையாளம் காண வேண்டும். காங்கிரஸ் நிர்வாகிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு அரசு மீது உள்ளது. காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். இந்த தாக்குதல் தற்போதைய NR BJP அரசின் கீழ் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை வெளிப்படுத்துகிறது. அரசு இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது அரசின் தாமதமான நடவடிக்கையில் எடுத்து காட்டுகிறது. புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரு சிவபிரகாஷ் மற்றும் சூரிய பிரகாஷ் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் இளைஞர் காங்கிரஸ் என்றும் ஆதரவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக திரு ஆனந்த் பாபு நடராஜன் அவர்கள் தெரிவித்தார். வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் இளையோர் மற்றும் சுற்றுச்சூழல் சார்மன்றம் சார்பில் மரம் வளர்ப்பு விழிப்புணர்வை முன்னிட்டு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது. மேரி உழவர்கரை பகுதியில் அப்பகுதி மக்கள் வேண்டுகோளை ஏற்று சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் தன் சொந்த செலவில் CCTV கேமரா பொருத்தி திறந்து வைத்தார். புதுவை கலைப்பண்பாட்டுத்துறை நூலக பிரிவு உதவியாளரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க உருளையன்பேட்டை தொகுதி பிரமுகருமான கைலாஷின் பணிநிறைவு பாராட்டு விழா தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வெற்றி செல்வம் 105 முறை இரத்த தானம் செய்ததை பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான திரு JP நட்டா அவர்கள் பாராட்டினார். காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு வாசிகள் பயன்படுத்தும் குடிநீரில் புழுக்கள் சேறு கலந்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்ள கோரி உழவர்கரை நகராட்சி ஆணையரிடம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை மனு வழங்கினார்.